தமிழகத்தில் வந்து நிறைய காட்சிகள் வருது. குறிப்பாக அந்த பறவைகளுக்கு வந்து பறவை காய்ச்சல் வந்திருக்கா சொல்லியிருக்காங்க சார். இதனுடைய வீரியம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? டைம் கரெக்டாக உணவிடுங்க. சில உணவு பழக்கவழக்கங்கள்லாம் பார்த்துக்கோங்க. வெளி உணவுகள் எடுக்காது. ஸோ மாற்றங்கள் செய்யல நல்லா. ஸோ விவசாயிகள்லாம் வந்து என்ன மாதிரி பயிர் தொழில்கள் செஞ்சால் நல்ல நிலைமை வரும்? நெல் கொள்முதல் பண்ணுறது ஒரு பக்கம், காய்கறிகள் நிறைய பண்ணுது. நிறைய விளைச்சல் எத்தனை வருஷம் நல்லா. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பருவநிலை மாற்றங்களால் திடீர் மழைகள் திடீர் வரதுக்கு வாய்ப்பு. அதனால காய்கறிகள் வந்து நல்லா ஆகிடும். அந்த மாதிரி பயிர்கள் பண்ணால் சேஃபாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நிறைய இந்த கோவில் புறங்களில் வந்து சில ஆபத்துகள்லாம் வரும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் பதிவில் சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரி ஏரியாவில் வந்து பாதுகாப்பாக? இமயமலை, இந்த மலை பிரதேசங்கள், மலையோட வழியாக ஒட்டி இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்.